தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இவ்வளவு அருமையாக கர்த்தரை துதித்து பாடி இன்னைக்கு என்னுடைய சத்தமும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நாம் ஒருமித்து தெய்வ பிரசன்னத்தில் வந்து இருக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் தந்து அனுப்பியிருக்கிற செய்தியானது மிக 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 முக்கியமானது. ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் உருவாகி கொண்டிருக்கிற சில காரியங்களை குறித்து சபையின் மக்களாகிய நம்ம அனைவரும் புரிந்து நடந்து கொள்ளும்படி தேவாவியானவர் தந்திருக்கிற ஒரு வார்த்தை. அதை படிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பிலிப்பியர் 4:8 நமக்கு தேவ வார்த்தையிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சின்ன அறிகுறி இது. பிலிப்பியர் 4:8. எஸ், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு கடைசியில புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் சிந்தித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சில வித்தியாசமான காரியங்கள் ஏற்படுகிற காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேருடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். இப்படி வந்து ஆராதிக்கிறோமே, இப்படி தேவாலயத்திற்கு வர்றோமே, ஞாயிற்றுக்கிழமை வர்றோமே, இங்க வந்து ஆராதிக்கிற நமக்கும் இங்க வந்து ஆராதிக்காத மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் வரப்போகிறது? ஒருவேளை பிரசங்கத்தை எல்லாம் கேட்கும் பொழுது கடைசியாக பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. அதை விட வித்தியாசமாக வேறு என்ன இருக்கு என்பதைத்தான் நம்ம ஒருவேளை நம்ம மனது, நம்ம சிந்தையெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள் செல்லும் பொழுது இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அப்படிப்பட்டவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் சிந்தித்துக் கொள்ளக்கூடாத சிலது உண்டு என்று அந்த வார்த்தையின் தெளிவில் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரோபோட்டிக்ஸ் பத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி. கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலதான் உங்க சென்னையில் இருக்கிற ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பேச தேவன் கிருபை தந்தார். அதை தொடர்ந்து விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில் வந்து அங்கேயும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் த்ரூ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற டாபிக்ல பேச தேவன் கிருபை தந்தார். இவைகள் எல்லாம் காணும் பொழுது இன்றைக்கு இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை சற்று சபையின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவாவியானவர் இந்த நாளை நியமித்திருக்கிறார். நன்மையானவைகள் எவைகளோ, உண்மையானவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, இவைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அவ்வளவுமே நமக்கு அப்படி புரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவிலிருந்து சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு வேத வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 21:2. நீங்க கவனமா அதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெய்வ ராஜ்யமான பரலோக ராஜ்யம் எப்படி ஒப்பிடப்பட்டிருக்கிறது? படிங்க பாஸ்டர். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலே இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர நான் கண்டேன். அது தன் புருஷனுக்காக, அது எப்படி இருந்ததாமா? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் என்ற நீங்களும் நானும் எதிர்பார்ப்போடு பரலோகம் என்று சொல்லுகிற அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க, அதனாலதான் இதற்கு முந்தின 2 வசனங்கள்ல பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போயிட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம், இனி அதிக காலம் செல்லாது, இந்த பூமி அழிக்கப்படும், கர்த்தரோடு கூட நித்தியதையில் வாழத்தான் நம்ம இங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஆராதனையில வந்து பங்கு பெறுகிறோம். அப்படி என்றால் அந்த புதிய வானம் புதிய பூமி கர்த்தரிடமிருந்து வருகிற மணவாட்டி சபை எப்படி இருந்ததாமா? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல
ஆயத்தமாய் இருந்தது. அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க எல்லாம் போகும் பொழுது அந்த மணவாட்டி எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த நாள் தான் அவங்க வாழ்க்கையில முக்கியமான நாள் இல்லையா? எல்லாம் இருக்கிற நகை எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு ரொம்ப அலங்காரமா கொண்டு வருவாங்க. அந்த விதத்துல அலங்கரிக்கப்பட்டது தேவனுடைய மணவாட்டி சபை. இந்த அலங்காரத்தை பத்தி நம்ம பேசும் பொழுதே இன்னொரு காரியமும் வேதாகமத்துல நம்ம புரிந்து கொள்ளும்படி அதை கம்பேர் பண்ணதான் இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். அதே வெளிப்பாடுல 17வது அதிகாரம் வர்றீங்களா? 17வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை படிப்போம். அங்கே திருப்பி இல்ல முதல் மீன்ஸ் 2, 3, 4 வசனங்கள். எஸ் ப்ளீஸ். 7 கலசங்களையும் 7 கலசங்களையும் அந்த 7 தூதரின் ஒருவன் வந்து என்னோடு கூட பேசி நீ வா திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே. அடுத்த வசனம் படிங்க, 4வது வசனம். எஸ். அந்த ஸ்திரீ, அந்த கவனமா நீங்க பாருங்களேன், ஏற்கனவே பாத்தீங்க மணவாளனுக்கு தயார்படுத்தப்பட்ட மணவாட்டி சபை அலங்கரிக்கப்பட்டவளாக ஆயத்தம் பண்ணப்பட்டாள். இப்போ நீங்க பாருங்க, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டு, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்கள் சிங்கரிக்கப்பட்டு. இதுதானே ஒரு கல்யாணத்துக்கு போகிற பெண்ணனுடைய லட்சியம். இப்படித்தானே அவளுடைய கோலம் இருக்கும். அழகான மணவாட்டி எப்படி இருப்பாள்? பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தார். அப்படி என்றால் அந்த ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அருமையான தங்க வயிறு நகைகளால் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு கையில பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்களை பிடித்து மிகவும் உயர்ந்த பதவியில் அவள் இருக்கிறாள். இந்த 2 வசனத்தையும் பார்க்கும் பொழுது சபையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தெய்வராஜ்யத்தை போல காட்சி அளிக்கிற அந்தி கிறிஸ்துவின் காலத்தின் காட்சி தான் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்துகிறது. பார்க்கும் பொழுது அது மனுஷனுக்கு புரியாது. எப்படி மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட தெய்வ சபை இருக்கிறதோ அதை விட அலங்காரத்துடன் சாத்தானுடைய சபை இங்க இருக்க போகிறது என்பதன் தெளிவு இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ குழந்தையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சாத்தானுடைய சூழ்ச்சி என்னன்னு சொன்னா, சாதாரணமாக வேதாகமத்தை படிக்காத புரியாத எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, இதுதானே தெய்வ சபை, இதுதானே ஆராதனை, இதுதானே அழகானது, இதுதானே உண்மையானது என்பதை நினைத்து அதை நம்பி நம்ம விழுந்து விடுவோம். அதனாலதான் முன்னால படிச்ச வசனம் எபேசியர் 4:8, எது உண்மையோ, எது புண்ணியமோ, எது நீதியானதோ, எது நம்பத்தக்கதோ அதே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின் தெளிவை புரிந்து கொள்ளத்தான் இந்த 2 வார்த்தை இன்னைக்கு நான் வேதாகமத்திலிருந்து எடுத்தேன். ஒன்று 17வது அதிகாரம், இன்னொன்று 21வது அதிகாரம். 2 பேர் பேசுகிற காரியங்கள் பார்க்கும் பொழுது ஒரே போல இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஆராதனை கூட இன்னைக்கு நம்ம இங்க வந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதை விட நல்ல ஆராதனை வேற இடங்கள்ல நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கே யூடியூப்ல ஆன்லைன் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துட்டு இருக்கிறது, ஆயிரக்கணக்கு ஆராதனை வரும். கேட்கும் பொழுது அருமையா இருக்கும், பார்க்கும் பொழுது நிறைப்போ அதுதான் உண்மையான ஆராதனைன்னு சொல்லி. ஆனா சாத்தான் நம்மை வஞ்சிக்கிற அளவுக்கு ஆராதனை போன்ற வேஷங்களை போட்டு நல்ல பேக்ரவுண்ட் டிஸ்பிளே, நல்ல கலர், நல்ல மியூசிக், நல்ல பாட்டு பாடுறவங்க அலங்கார வஸ்திரங்களை எல்லாம் தரித்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இப்படித்தான் சாத்தான் கடைசி காலத்துல ஆராதனைக்குள் கூட சாத்தானுடைய சூழ்ச்சியை கொண்டு வந்து நம்மை போன்ற விசுவாசிகளை வழி தவற வைக்க சாத்தானின் செயல்கள் இன்றைக்கு இந்த நாள் இப்பொழுது நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்த்தத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, மிகுந்த கவனத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டிய நாட்கள் இது. கொஞ்சம் பயபக்தியிலிருந்து தவறினோம் என்றால் தேவ பிரசன்னம் எது, சாத்தானின் பிரசன்னம் எது என்று புரியக்கூடிய அளவுக்கு சாத்தான் நம்மை சூழ்ச்சிக்குள் இழுத்துக்கொண்டு போய் விடுவான். இன்னொரு சத்தியத்தையும் வேதாகமத்திலிருந்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா, நம்ம எப்படி சொல்றோம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் இல்லையா, அவர் பேசுவார், அவர் மரித்தார் ஆனால் உயிரோடு எழுந்து வருவார். ஆனா நம்ம வேறொரு காரியத்தை சொல்லுகிறோம் வேதாகமத்தில் இருந்துதான். ஐ மீன், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் அவர்களுடைய தெய்வங்கள் கண் இருந்தாலும், காது இருந்தாலும், வாய் இருந்தாலும்
இதைத்தான் நம்ம சொல்லி நம்ம தெய்வத்துக்கு வித்தியாசம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல நம்ம வந்திருக்கிறோம், ரோபோட்டிக்ஸ்னுடைய காலத்துல நம்ம வந்திருக்கிறோம், இன்னைக்கு விக்கிரகங்கள் பேசக்கூடிய காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். தயவு செய்து சபை மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம் உங்க வேதாகமத்துல கொஞ்சம் எடுப்பீங்களா? வெளிப்பாடு 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம், அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக. அப்படியா பாஸ்டர்? கரெக்டா தான் போட்டிருக்குதாக, நல்லா படிச்சிருங்க. அவங்க தெய்வம் எல்லாம் பேசாது, விக்கிரகம் பேசாதுன்னு சொல்லிட்டு நடந்த கிறிஸ்தவனே, இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவு, அந்த சொரூபத்தை அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். அப்புறம் பாஸ்டர், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். மிருகத்தின் சொரூபத்திற்கு என்ன இருந்தது? அதற்கு ஆவி இருந்தது. ஆவி கொடுக்கும்படி அதற்கு சத்துவங்கள் கொடுக்கப்பட்டது. அருமையான தெய்வ ஜனமே, உங்க வேதாகமத்தை படிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், விக்கிரகம் பேசுற காலத்துல நம்ம வந்துட்டோம், விக்கிரகத்துக்கு ஆத்துமா இருக்கிற காலத்துல நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு அதுதான் ரோபோட்டிக்ஸ் சொல்லி நம்ம பாக்குறோம். என்கிட்ட அருமையான வீடியோ என்னுடைய போன்ல இருக்கு, தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை விட ஜாஸ்தி அந்த விக்கிரகத்துக்கு அறிவு இருக்கு, நம்மளை விட ஜாஸ்தி அந்த ரோபோட்டுக்கு ஞானம் இருக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ் மனுஷனை விட ஞானம் படைத்தது, மனுஷனை விட அதை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தது. எனக்கு என்கிட்ட இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா, நம்ம முகத்துல என்னென்ன எக்ஸ்பிரஷன், உங்களுக்கு சங்கடம் வந்தா எப்படி முகம் சுழிப்போமோ அப்படியே அந்த ரோபோட்டும் முகத்தை சுழிக்குதுங்க. சங்கடம் வந்தா கண்ணீர் வருது, ரோபோட்டுக்கும் கண்ணீர் வருதுங்க. சிரிப்பு வரும்போது அப்படியே அழகா முகமெல்லாம் விரியுது, ரோபோட்டுடைய முகமும் விரியுதுங்க. சந்தோஷம் வரும்போது அது உங்களை கட்டி பிடிக்குது. அந்த வீடியோ தான் என்கிட்ட இருக்கு. மனுஷனை விட மனுஷனுடைய ரியாக்ஷன்ஸ் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறது. ஆனால் என்னை கேட்கிற அருமையான சபையின் ஜனமே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. டெக்னாலஜி வளர 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 மிகவும் ஜாக்கிரதையோடு தெய்வ பிரசன்னத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டிய நாட்கள் என்பதை புரிய வேண்டும். அதனால தான் நேற்று இரவுல தேவன் தந்த செய்தி, உங்கள் பரலோக பிதா எவ்வளவு சர்க்குணராய் இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் சர்க்குணராய் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு புரியவே இல்லை. ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏர்போர்ட்ல போறேன், ஈவினிங் ஃபிளைட், நமக்கு போர்டிங் பாஸ் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், என் முகத்தை பார்த்தா கேட்டு திறக்கும், என் முகத்தை பார்த்தா போர்டிங் பாஸ் வந்துடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வந்திருக்கு. நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஒரு வீடியோ பிரதர் பிரகாஷ்கள் அனுப்புறேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கையினுடைய இந்த கேப்ல சிப்பை வைப்பாங்க. அந்த சிப் இருந்தா தான் உன் வீடு திறக்கும், இது இருந்தா தான் உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆகும், இது இருந்தா தான் உன்னுடைய கார் ஸ்டார்ட் ஆகும். அந்த வீடியோவும் என்கிட்ட வச்சிருக்கிற தேவையானவர்களுக்கு நான் காமிச்சு தரேன். இது ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜினுடைய அட்வான்ஸ்மெண்ட். இந்த சின்ன கேப்புக்குள்ள போயிருக்கிற ஒரு சிப்பு, அது போதும், நீங்க யாருன்னு அதை காமிச்சிரும். உங்களுடைய கணக்கு, உங்களுடைய டெக்னாலஜி, உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. இனிமேல் இந்த போன் எல்லாம் தூக்கிட்டு நடக்க தேவையே இல்லை. இன்னைக்கு என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, டெக்னாலஜி வளர 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 வேதாகமத்தின் நிறைவேறுகிற காரியங்களை குறித்து கவனமுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கடந்த டைம் உங்ககிட்ட வந்த பொழுது நான் சொன்னேன், ஐநா சபையில எனக்கு ஒரு அங்கத்துவம் கொடுத்து நான் அதனுடைய மெம்பரா இருக்கிறேன்னு. கடந்த செப்டம்பர் மாசத்துல யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய 7 நாடுகளுடைய அமைப்பு சேர்ந்து யூரோப்பியன் யூனியன்ல மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த மெம்பர்ஷிப் எடுத்து அதற்குள்ள போய் அந்த மீட்டிங்களை அட்டெண்ட் பண்ணும்பொழுது எனக்கு புரியுது, பைபிள்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. யாராவது ஒருவர் அந்த ஒரு கூகுள், do you have net on your phone? பிரதர் பிரகாஷ், அந்த நெட்டை ஆன் பண்ணி வைங்க. நான் சொல்லும் போது மட்டும் படிங்க. உங்க நெட்ல G7 மட்டும் போடுங்க. கூகுள் just put G7. பிரதர் பாஸ்டர், நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 17:9 எடுங்க எல்லாருமே. ஞானமுள்ள மனம் இதில விளங்கும். அந்த 7 தலைகளும், என்னங்க 7 தலைகளா? அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் அப்படியே ஸ்கிரீன்ல நிக்கட்டும். ஞானமுள்ள மனசுல மாத்திரம் தான் இது புரியும். அதனாலதான் இன்னைக்கு சபைக்கு இதை சொல்லி தரும்படி தேவ ஆவியானவர் என்னை அனுப்பி இருக்கிறார். இதை புரியாமல் சபை மக்கள் யாருமே இருக்கக்கூடாது. என் கையில பைபிள் இருந்தது, நான் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சேன், எனக்கு புரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது வித்தியாசமான காரியம். ஞானமுள்ள மனம் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த 7 ஸ்திரீகள் உட்கார்ந்து இருக்கிற இடம். அந்த G7 என்னன்னு இன்டர்நெட்ல கொஞ்சம் படிக்கிறீங்களா? which are the countries of G7? பாருங்க, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான்,
யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த 7 நாடுகள் சேர்ந்த ஒரு அங்கம் தான் இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை வருஷம் முன்னாலே எழுதப்பட்டதுங்க? நம்ம பைபிள் எத்தனை வருஷம் முன்னாலே எழுதப்பட்டதுங்க? அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 7 தலைகள். இன்னைக்கு உருவாய் கொண்டிருக்கிற யூரோப்பியன் யூனியன் 7 நகரங்களை 7 நாடுகளை சேர்ந்த ஒரு அசோசியேஷன். அதுல தான் எனக்கு அங்கத்தினம் வந்திருக்கு. அந்த அங்கத்தினம் கிடைச்ச பின்பு நான் போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்த ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அந்த ஸ்திரீ, கொஞ்சம் முன்னால் ஒரு ஸ்திரீயை பத்தி படிச்சீங்களே, தங்கத்தால் போடப்பட்டு முத்துகளால் அலங்கரிக்கப்பட்டு அவளுடைய வேசித்தனத்தினால் உலகத்தையே ஆட வைத்து அவர்கள் அந்த பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டவளாக நின்ற அந்த ஸ்திரீ, அவ உட்கார்ந்து இருக்கிற அதிகார பதவி தான் யூரோப்பியன் யூனியன். இன்னைக்கு காலையில் இங்க பாண்டிச்சேரியில நம்ம ஆராதிச்சு கொண்டு இருக்கும் பொழுது உலக அழகுல யூரோப்பியன் யூனியன், இன்னைக்கு ட்ரம்புக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. நியூஸ்ல பாக்குறீங்க நீங்க. என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் பெரிய சண்டை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற வேளையில ஜனங்கள் ஞானம் உள்ளவன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகையால் நம்ம தூங்கி கொண்டிருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல, இவைகளை புரிந்து வாழ வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பாஸ்டர், இப்ப நீங்க படிச்ச வசனத்திற்கு அடுத்த வசனம் படிக்கிறீங்களா? இதனுடைய கீழே 10வது வசனம் படிக்கல. எஸ், அவைகள் 7 ராஜ்யங்களாம். அவைகள் ராஜாக்களாம். இதுதான் தமிழ். 7 ராஜாக்களாம். 7 ராஜாக்களாம். அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். பாருங்களேன், இந்த 7 நாடுகள்ல 5 பேர் இனி விழ போகிற நாடுகள். தட் மீன்ஸ் ஒரு யுத்தம் ஒன்று உண்டாகும். நீங்க கேட்ட கனடா, ஜப்பான், USA, UK எல்லாம் இப்ப படிக்க கேட்டீங்க. அதில் 5 ராஜ்யங்கள் விழ போகிறார்கள். ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றொருவன் இன்னும் வரவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். 5 ராஜ்யங்கள், 7ல 5 போயிரும். 1 நில நிற்கும், இன்னொன்னு அதிகார பதவியில் ஏறி வரப்போகிறது. அதனால தான் இன்னைக்கு ட்ரம்பினுடைய எலெக்ஷன் நீங்க அமெரிக்காவில் பாக்குறீங்க. ஒரு வல்லரசாக அமெரிக்கா உருவாக்கும்படியாக இன்னைக்கு அங்க இருக்கிற இந்தியர்களை எல்லாம் திருப்பி அனுப்புனாங்க. நியூஸ்ல பாத்தீங்களா? பல நாடுல இருந்து திருப்பி அனுப்புனாங்க. பாத்தீங்களா? அமெரிக்கா is going to become stronger and stronger. இன்னும் மற்றொருவன் இன்னும் வரவில்லை. இந்த அமெரிக்கா என்ற தேசம் வல்லமையாக இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு நிலைமைக்குள் வரப்போகிறது. மற்ற தேசங்கள் விழுக போகிறது. இதெல்லாம் நம்ம வேதாகமத்தில் தீர்க்க தரிசனத்தை போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சு சபை மக்கள் வாழ வேண்டும். வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் படிங்க, அடுத்த வசனம் படிங்க. எல்லாரும் அடுத்த வசனத்தை கொஞ்சம் பாக்குறீங்களா? இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவன். பாருங்களேன், அந்த மிருகம் 8ஆவதவன். அப்படி என்றால் 7 நாடுகளை நம்ம படிச்சுட்டோம். 8வது மிருகம் இருக்கிறது. 7ல் இருந்து அவன் தோன்றினவனாக இருப்பான். அப்படின்னா ஆமா, படிங்க பாஸ்டர். அவனுக்கு அந்த 7ல் இருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாயிருக்கிறான். அந்த 7ல் இருந்து தோன்றுகிறவன் அப்படின்னா இது ஒரு நாடு கிடையாது, இது ஒரு ராஜ்யம் கிடையாது, இதுக்கு ஒரு ராஜா கிடையாது. அடுத்த வசனம் படிக்கிறீங்களா? அடுத்த வசனம் 12வது வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாம். ஆமே, 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது, ராஜாக்களாம். அவர்கள் ராஜாக்களாம். படிங்க. இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. பாருங்களேன், ராஜ்யமே பெறல, ராஜாக்களாம்னு படிக்கிறோம் நம்ம. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற நமக்கு புரியாத சில புதிர்கள் அதற்குள்ள இருக்கிறது. இது 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்களுக்கு இன்னும் ராஜ்யமே பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோடனே கூட 1 மணி நேரம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்று இருப்பார்கள். அருமையான தெய்வஜனம், இந்த 10 பேர் யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற 10 மத தலைவர்கள். இன்னைக்கு 10 நீங்க கூகுள்ல போய் 10 வேர்ல்ட் ரிலிஜன்ஸ் போட்டு அது வரும். வேண்டாம், படிக்க வேண்டாம். அங்க ஜோராஸ்ட்ரிசம், சிக்கிசம், ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிசம் அப்படின்னு சொல்லி 10 ரிலிஜன்ஸ் அடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராஜாக்கள் அல்ல, அவர்களுக்கு ராஜ்யம் இல்லை, அவர்கள் மத தலைவர்கள். அவர்களும் ஆளுகைக்குள் வரப்போகிற நாட்கள் முன்னால வந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா இங்க சபை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்? இந்த 10 மதங்களும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லும், எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். நம்ம எல்லாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒண்ணுதான், அந்த சக்தி ஒண்ணுதான். வித்தியாசமான பேர்ல நம்ம அழைக்கிறோம். இன்னைக்கே அதை பேசுறத நீங்க கேக்குறீங்க வெளியே, இல்லையா? மத சௌகிருதம் என்ற பேர்ல எல்லாம் ஒண்ணுதான், ஒரே சக்தி தான், ஒரே தெய்வம் தான். நம்ம தான் முஸ்லிம், கிறிஸ்டியன், இந்துன்னு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். மனுஷன் தான் இதெல்லாம் உருவாக்குனான்னு சொல்லும் பொழுது ஆமான்னு கேட்கிற அளவுக்கு நம்ம மனசு கொஞ்சம் சாஞ்சிரும். தயவு செய்து அதை குறித்து கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு தருகிற எச்சரிக்கை. இன்றைக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா? இயேசுவை விட வேறொரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா.
Jesus is Lord. அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. ஆகையால் தான் இந்த தெளிவுகள் வேதாகமத்தில் இவ்வளவு. இதுக்கு முந்தின வசனம் கொஞ்சம் போடுங்க, 11வது வசனம் போடுங்களேன். அந்த 11வது வசனத்துல நான் திருப்பி படிக்க காரணம், இந்த எட்டாதவனையும் அவ்வேழில் இருந்து தோன்றினவனும். அப்படி என்றால் இந்த 7 தேசங்கள் சேர்ந்த அசோசியேஷன்ல இருந்து வருகிறவன் தான் 8வது. அந்த 8வது வருகிறவன் தான் யூரோப்பியன் யூனியன் என்ற அசோசியேஷன். அந்த யூரோப்பியன் யூனியன் தான் இந்த உலகத்தை ஆள போகிறது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அதுல தான் எனக்கு ஒரு அங்கத்தின் வந்திருக்கிறது இப்பொழுது. அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஒரு மாசத்திற்கு முன்பதாக பாரிஸ் நகரத்துல பிரான்ஸ்ல நடந்த மீட்டிங்ல நானும் பங்கெடுத்திருந்தேன். அந்த இடத்துல ஒரே ஒரு அஜெண்டா என்ன தெரியுமா? எல்லா தேசங்களுக்கும் ஒரே ரூபாய் நாணயம், அதாவது யூரோ. இனிமேல டாலர் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எல்லாம் ஒரே நாணயத்துல வரணும். எல்லா தேசங்களும் ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரே வல்லமைக்குள்ள அவங்க வரணும். இந்த முடிவு எடுக்கிற மீட்டிங்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்பதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து நான் படிக்கிறேன். ஆண்டவரே, ஏன் இதுல அங்கத்து நான் கொடுத்தீங்க? இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆச்சு. அந்த வேலையில தான் ஆவியானவர் இடைப்பட்டார். நீ இதை புரிந்து கொண்டு போய் சபைகளுக்கு விளக்கி கொடுக்கும்படி உன்னை இங்கு அமர வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். Glory to God. Glory to God. I tell you brothers and sisters, இது கடைசி காலம். ஏமாந்து வாழ வேண்டிய கிறிஸ்தவர்களின் காலம் அல்ல, இதை உணர்ந்து வாழ வேண்டிய கிறிஸ்தவர்களுடைய காலம் இது. தேவ ஆவியானவர் நமக்கு தருகிற தெளிவின் அழைப்பு இப்படிப்பட்டது. பாஸ்டர், அதே அந்த 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 17வது அதிகாரம் கீழே வர்றீங்களா? கொஞ்சம் கீழே படிக்கிறீங்களா? 13, 14 அப்படியே வாங்க. 13வது ஆட்டுக்குட்டியானவருடனே. பாருங்களேன், இங்கதான் நீங்க கவனமா நீங்க படிக்கணுங்க. இதை படிங்க பாஸ்டர், 13 படிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். எப்படிங்க இந்த 7 நாடும் ஒரே யோசனையில வருது? புரியுதுங்களா? ஒரே கரன்சி வேணும், ஒரே தெய்வம்னு சொல்லணும். ஏற்கனவே அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து வந்தா உங்க முன்னால நின்றுட்டு இருக்கிறேன். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுப்பார்கள்? அந்த மிருகத்திற்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இது இன்னைக்கு G7 எல்லாம் உருவாயிட்டு இருக்கு. அருமையான தெய்வ ஜனமே, G20 சொல்லி ஒன்று இருந்தது. நம்ம டெல்லியில தான் மீட்டிங் நடந்தது. அங்கிருந்து தான் என்னுடைய ஆரம்பமே. அந்த G20க்கு போய் நம்ம பிரதமரோடு கூட உட்கார்ந்து G20 நேஷன்ஸ்ல இருந்து அங்க டிஸ்கஷன்ஸ் வரும்போது அது கொஞ்சம் லோ லெவல்ல இருந்தது. எப்படி நமக்கு பிசினஸ் வளர்த்தலாம், எப்படி நாட்டுக்கு நாடு உறவு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி கொஞ்சம் வாரெல்லாம் வராம கொஞ்சம் காத்துக்கலாம், எப்படி நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் நல்ல விதத்துல கொண்டு வரலாம் பிசினஸ்ன்னு சொல்லி பேசினாங்க. அந்த G20க்குள்ள இருந்து உருவான G7ல தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரே சக்தியா நிக்கணும், ஒரே மனதா நிக்கணும். அதே வார்த்தை வேதாகமத்தில் எவ்வளவு தெளிவா இந்த 17, 13 இருக்குன்னு பாத்தீங்களா? என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனம், இந்த வேதாகமத்தின் வசனங்கள் எழுதப்பட்டது எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பதாக. இன்றைக்கு 2025 நிறைவேறுகிற காரியம் எப்படி நம்ம வேதாகமத்தில் இருக்குது என்ற சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து அவர் இடைப்படுகிறார். எது நன்மையானதோ, எது புண்ணியமானதோ, எது புகழானதோ, எது சத்தியமானதோ அதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவுதான் இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தின் வசனங்கள். என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுங்களா? என் வீட்டுல போய் எனக்கு ஒரு கார் இருக்கு, பிரதருக்கு தெரியும். அந்த காரை ஓபன் பண்ணணும்னா நான் என்னுடைய போன்ல இருந்து ஒரு கோடை கொடுத்தா தான் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். போன மாசத்துல நான் பாரிஸ்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு அந்த கார் எடுக்கணும். அங்க பாரிஸ்ல இருந்து இங்க கோடு அடிக்கிறேன், இங்க வண்டி ஸ்டார்ட் ஆகுது பெங்களூர்ல. புரியுதா? இதுதாங்க இன்னைக்கு நடக்கிற டெக்னாலஜி. இன்னைக்கு உங்க கையில என் கையில எல்லாம் போன் இருக்கா? நம்ம நினைக்கிறோம் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கேமரா இப்போ என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் கேமரா ஆஃப் தான். உங்க ஒவ்வொருத்தருடைய போனும் நீங்க எங்க இருக்கிறீங்களோ இது ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்கு. இது கிளவுட்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. நான் பேசுற சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. இது கூகுள்ல ரெக்கார்ட் ஆகி ஸ்டோர் ஆயிட்டு இருக்குது. நீங்க நினைச்சாலும் நீங்க ஆஃப் பண்ண முடியாது. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்க புரிஞ்சுக்கணும். போன் ஆஃப் பண்ற நினைச்சு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் இதனுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்க நினைச்சாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. இதனுடைய வீடியோ நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. உங்களுக்கு இது பார்க்க முடியாது. ஆனா பார்க்க வேண்டியவர்களுக்கு எல்லாம் பார்க்க முடியும். நீ நைட்டு தூங்கும்போது உங்க வீட்டுல என்ன பேசுறீங்கன்னு நல்லா தெரியும். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, this is where artificial intelligence comes in. Please be careful. மிகவும் ஜாக்கிரதையோடு நம்ம இருக்க வேண்டிய காலம். நான் பெங்களூர்ல இருக்கிற மணிபால் யூனிவர்சிட்டியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசும்பொழுது அதனுடைய டெமோ போட்டு காமிச்சேன். அதாவது இப்படி கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் போன் நம்பர் கிடைச்சா போதும், உங்க போன்ல இருக்கிற போட்டோ வீடியோ எல்லாமே நான் ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சிடலாம். எந்த பாஸ்வேர்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்க போன்ல என்ன இருக்கோ அதை நான் இங்க காமிக்க முடியும். That is technology today.
எதையுமே நீங்க மறைத்து வைக்க முடியாது. ஆகையால் இன்னைக்கு தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து ஆவியானவர் நமக்கு தருகிற தெளிவு, பி கேர்ஃபுல் அபவுட் டெக்னாலஜி, பி கேர்ஃபுல் அபவுட் ஹவ் வி ஆப்ரேட். இன்னைக்கு நம்ம சொல்றோம் கூகுள் பே பண்ணிடலாம், ஃபோன் போதும், பேங்க்குக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஃபோன் போதும், எனக்கு மெயில் அனுப்புறதுக்கு ஃபோன் போதும், எனக்கு மெசேஜ் வர்றதுக்கு ஃபோன் போதும், வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஃபோன் போதும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஃபோன் போதும், எல்லாத்துக்கும் ஃபோன் போதுங்க. இனி கொஞ்ச நாள் போனா இந்த ஃபோன் இப்போ வாட்சா மாறி வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க இல்ல, நிறைய பேர் வாட்சில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இனி அது ஒரு சிப்பா மாறி வந்துடும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில ரகசியம் என்பது ஒன்றுமே இனிமேல இல்லை. நான் பாரிஸ்ல அந்த மீட்டிங்க்கு நான் போகும்பொழுது அங்க அந்த முதல்ல அந்த என்ட்ரியில வெல்கம் பண்ற இடத்துல போகும்போது பெரிய ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டு முன்னால நிறைய கேமராஸ் இருக்கு. நீங்க அப்படியே நடந்து அந்த என்ட்ரிக்குள்ள போறீங்க, உங்ககிட்ட ஒரு பாஸ் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணா அது உங்களை உள்ள விட்டுரும், அந்த டோர் ஓப்பன் ஆகும், நீங்க உள்ள போகலாம். நீங்க என்டர் பண்ணி உள்ள வரும்பொழுது என்னுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணது, நான் உள்ள நடக்கும்போது ஸ்கிரீன்ல வருது, ஷாஜி ஏப்ரஹாம் ஃப்ரம் இந்தியா, அப்பா பேர், அம்மா பேர், ஆதார் கார்டு, எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க, ஃபுல் லிஸ்ட் அப்படியே பப்ளிக்கா ஸ்கிரீன்ல வருதுங்க. அங்க நிக்கவே பயமா இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹிஸ்டரி அப்படியே இருக்கு, நமக்கு கூட தெரியாத விஷயங்கள் அதுல இருக்கு. நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, நீங்க என்ன சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க, எங்க இருந்து எங்க பயணம் பண்ணீங்க, எந்த ஃபிளைட்ல வந்தீங்க, எந்த ஹோட்டல்ல தங்குனீங்க, கம்ப்ளீட் விவரம் அதுல இருக்குங்க. நம்ம பேச்சும் நம்ம வீடியோ எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, ஏன் இந்த டெக்னாலஜி இவ்வளவு தூரம் நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல நான் விளக்குறேன்னா, தெய்வ ஜனம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கும்படி. இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல நிற்கும் போது ஒரு காரியம் நான் சொல்றேங்க, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள், அப்படி என்றால் தெய்வத்திற்கு அல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்கள். அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர், நெக்ஸ்ட் வர்ஸ். இவர்கள் பாருங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஒரே நிமிஷம் பாஸ்டர், இந்த இத்தனை நாடுகளும் சேர்ந்து இராணுவங்களும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டினா யாருங்க? நம்மளுடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணணும்னு என்ன பரலோகத்துல போய் யுத்தம் பண்ணுவாங்க? அவங்க யுத்தம் எல்லாம் தேவனுடைய சபையோடு கூட, உங்களோடு என்னோடு கூட தாங்க. ஆட்டுக்குட்டியானவரை தொடணும்னா உன்னை தொடணும். வேதாகம் என்ன சொல்லுகிறது? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணன் மணி. ஹல்லேலூயா. அப்படின்னு இவர்களுடைய யுத்தம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? சபையை எப்படியாச்சும் நொறுக்கணும். உண்மையான ஆராதனை நடக்க கூடாது, எல்லாம் போலியான ஆராதனைக்குள் இவர்களை வழி நடத்தணும். இவங்க வாழ்க்கையில எப்படியாச்சும் வேதனை தொந்தரவு கொடுத்து இந்த ஆராதனைக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லையே, ஜெபித்தும் பிரயோஜனம் இல்லையேன்னு மக்கள் வெறுத்து வேறு பக்கமா போய் ஏதோ கொஞ்சம் இன்பத்துக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் பாட்டு பாடி சந்தோஷமா துள்ளி குதித்து, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஆராதனை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஆராதனைக்குள் சாத்தான் வாலிபர்களை சிறுவர்களை இழுத்து கொண்டு போகிறதை காணும் பொழுது, சபையே எவ்வளவு பயபக்தியோடு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டிய காலத்துல நம்ம இருக்கிறோம் தெரியுமா? அதை உணர்கிறவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, உண்மை மனசாட்சியோட கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது பெரிய பாக்கியம். அது இனி வருகிற நாட்களில் முடியவே முடியாது. தயவு செய்து இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரசங்களை ஆலயத்திற்கெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் சில வேலையில தெரியும். ஆராதனையில 10 பாடல் அவங்க பாடும்பொழுது ஐயோ தூக்கம் வர்ற மாதிரி இருக்கேன்னு, அப்படின்னா சாத்தான் கூட இருக்கிறான்னு அர்த்தம். அவன் நல்லா உன்னை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறான், உன்னால ஆராதிக்க முடியாது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஓப்பனா நான் சொல்றேன், உன்னால தெய்வ பிரசன்னத்தை உணர முடியாது. இங்க நின்று ஆராதிக்கிறவங்க என்ன சத்தம் போட்டாலும் சரி, என்ன கை தட்டினாலும் சரி, என்ன அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி, ஆராதிக்கிற நமக்கு பின்னால உள்ள இருந்து ஒரு தூக்கம் வரும். ஐயோ பாஸ்டர் பாக்குறாங்களேன்னு பயத்துல அப்படியே கண்ணெல்லாம் திறந்து வச்சுட்டு அப்படியே நிப்போம். நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு புரிஞ்சுட்டு தான் நான் பேசுறேன் இந்த சபைக்குள்ள. தயவு செய்து என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, உங்களுக்குள்ள அப்படி ஒரு தூக்கம், ஒரு அலட்சியம் ஆராதனையில வருதுன்னா அதனுடைய ஒரே ஒரு சத்தியம், சாத்தான் உன்னை ஆராதிக்க தடை செய்து கொண்டு உன்னை தேவனை விட்டு பிரிக்க சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கிறான். எச்சரிக்கையா இரு மகனே மகளே. ஹல்லேலூயா, glory to God. கரங்களை உயர்த்திய கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? இதுதான் தேவ கிருபைங்க. இதை உணர்த்தி தருவதற்கு தாங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட சபைகளை நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்டதை உணர்ந்து நிற்க ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவான். ஆட்டுக்குட்டி ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறபடியினால் அவர் அவைகளை ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா கடைசியாக இந்த ஐநா சபையும் சரி, இந்த யூரோப்பியன் யூனியனும் சரி, இந்த பெரிய பெரிய ராஜ்யங்களும் சரி, இவைகள் எல்லாம் தேவாதி தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக தோற்று போகிற காலம் வரும். அது கடைசி காலம். கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை. glory to God. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புறேன். வெளிப்பாடு 20வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கிறீங்களா? சாத்தானுடைய கடைசி முடிவு என்ன? நாங்க வேதாகமத்தில் அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்பாடு 20:10. மேலும்
அவர்களை மோசம் போக்கின பாருங்க, இந்த ஜனங்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். Glory to God. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு உன்னை சினிமா பார்க்க வைக்கிற சாத்தானுடைய கதி இது. இன்னைக்கு உன்னை மதுவை அருந்த வைக்கிற சாத்தானுடைய கதி இது. இன்னைக்கு உன்னை பொய் சொல்ல வைக்கிற சாத்தானுடைய கதி இது. இன்னைக்கு உன்னை கெட்ட வார்த்தை பேச வைக்கிற சாத்தானுடைய கதி. அவன் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவான். ஆனால் சபைக்கு வந்து உண்மையாக தேவனை ஆராதிக்கிற, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பரலோகத்தில் இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதியின் சத்தத்தை எழுப்பக்கூடிய பாக்கியம் அல்லவா நம்மளுடைய கரங்கள் தேவன் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி துதிப்போமா? இது அல்லவா ஒரு தேவ குழந்தையுடைய பாக்கியம். Glory to God. Hallelujah. இதல்லவா தேவனுடைய குழந்தையினுடைய பாக்கியம். இதற்கல்லவா விசுவாசிகள் என்ற முறையில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தெய்வ ஜனம், இதற்கல்லவா வேதாகமம். இதை அறிந்து வாழ அல்லவா இப்படிப்பட்ட ஆராதனைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வந்து இப்படி ஆராதிக்கணும்னா அது எவ்வளவு பெரிய கிருபை. கீழே இன்னும் 2 வசனம் பார்க்கும்போது உங்களுக்கு இல்ல, 17வது அதிகாரம் அதனுடைய 14-15 படிங்க ப்ளீஸ். 17வது அதிகாரம் 14-15. இவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பாருங்களேன், அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். எஸ், அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜ்யங்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நகரங்களில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாருங்களேன், உலகத்தின் ராணுவங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக யுத்தம் செய்யும்படி எல்லா ராணுவங்களும் அழைக்கப்பட்டு வருவார்கள். இது நம்ம இன்னைக்கு கொஞ்ச நாள்ல நம்ம பார்க்க போகிற காரியம். அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர். எந்த வசனம்? திருடனை போல பாஸ்டர் எந்த வசனம்னு சொல்லுங்க, அவர் போட்டுருவார். 15வது வசனம். 17-15 படிங்க. சாரி, 17-15 வெளிப்பாடு 17-15 படிங்க. என்னை நோக்கி பாருங்கள், இந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. அவர்கள் யாருங்க? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைகளுமாய். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க, அந்த ஸ்திரீயானவள் எல்லா ஜனங்களையும், எல்லா பாஷைக்காரரையும், எல்லா கோஷத்தாரையும், எல்லா பாஷைக்காரரையும் அவள் ஆளுகை செய்வாள். அவர்களின் மேல் அந்த ஸ்திரீ அமர்ந்து இருக்கிறாள். தயவு செய்து இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அந்த ஸ்திரீயானவளுடைய ஆளுகைக்குள் நீங்களும் நானும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மையாக கர்த்தரை பயபக்தியோடு தொழுது கொள்வதை தவிர வேறு வழியே இல்லைங்க. அலட்சியமாய் கர்த்தரை தொழுது கொள்ள கூடாது என்பதன் காரணம், இதுல நீங்களும் நானும் அகப்பட்டு விடக்கூடாது. இதுல சபையானது அகப்பட்டு விடக்கூடாது. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் தேடி அலைகிறான், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி, எப்படியாவது உங்க வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லி சிங்கம் அலையும் பொழுது தேவ பிரசன்னத்துல வந்து பயபக்தியோடு கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை பின்பற்றுங்கன்னு சொல்லுகிற வார்த்தையின் தெளிவு இனி அதிக நாட்கள் கிடைக்க போறதில்லை. உண்மையாக என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, திரு பாதத்தில் வந்து நின்று அப்பா உம்மோடு ஜெபிக்க கிருபை தாங்க, உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை தாங்க, உமக்கு பயந்தவனாய் வாழ கிருபை தாங்கப்பா. இதுதாங்க இந்த கடைசி காலத்தில் வாஞ்சையோடு நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டிய ஜெபமும் விண்ணப்பமும். வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில சாதிப்பதற்கு இல்லைங்க. இன்னைக்கு என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நான் சொல்றேங்க, உண்மையான கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்கள் எத்தனை பேர் நம்ம மனசாட்சிக்கு உண்மையா சொல்ல முடியுமா? நான் என் கர்த்தரை நான் உண்மையா தேடுறேன். நேற்றுக்கு வசனம் கேட்ட மாதிரி அவர் தான் எனக்கு தங்கத்தை விட வெள்ளியை விட மேலானவர். அந்த உண்மை நம்ம கிட்ட இருக்கா? எனக்கு வேற எதையும் விட என் கர்த்தர் போதும்னு சொல்லக்கூடிய அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? அதை இல்லாமல் செய்வது தாங்க சாத்தானுடைய வேலை. போன வருஷம் எல்லாம் நல்ல விசுவாசத்துல இருந்தேன் பாஸ்டர், இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் இறங்கிட்டேன். அந்த இறங்கினவங்க தான் இங்க இருக்கிற கூட்டமே. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம எல்லாரும் இருக்கிற என்னை சேர்த்து சொல்றேன், போன வருஷம் இருந்த பயபக்தியோடு இந்த வருஷம் பயபக்தி குறைவாய்த்தான் நம்ம இருக்கிறோம் என்ற சத்தியத்தை மனசாட்சிக்கு உண்மையா நம்மளால ஒத்துக்கொள்ள முடியுமா? இதுதான் இங்க பயங்கரம். இதுதான் பிசாசின் வல்லமை. நீங்களும் நானும் அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய அந்த எழுப்புதல் எங்க? பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த அந்த ஆராதனை எங்க? அன்னைக்கு ஒண்ணு கீபோர்டு கிடையாது, மைக்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு பாய் விரிச்சு கீழே போட்டு ஒரு ட்ரம் தான் இருக்கும். அவங்க போட்டு தட்டி ஆராதிக்கிற ஆராதனையில் இருந்த தேவ பிரசன்னம் இன்னைக்கு எங்க?
என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உண்மையுள்ள ஆராதனை எங்க? அது ஏன் உங்க வாழ்வில் இல்லை என்று ஆவியானவர் கேட்கும் பொழுது பதில் சொல்ல நம்மால முடியுமா? ஆண்டவரே, என் வீட்டுக்கு டிவி வந்துருச்சு ஆண்டவரே, என் வீட்டுக்கு ஏசி வந்துருச்சு ஆண்டவரே, என் வீட்டுக்கு கார் வந்துருச்சு ஆண்டவரே, அதனால நாங்க பயணம் போறோம், அதனால ஜெபிக்க முடியல. ஏசி போட்டதுனால தூக்கம் வருது, அதனால ஜெபிக்க முடியல. டிவி வந்ததுனால ப்ரோக்ராம் ஓடுது, அதனால ஜெபிக்க முடியல. அந்த காலத்துல அவங்களுக்கு எதுவும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது, போனும் கிடையாது. அவங்க எல்லாம் நல்லா ஜெபிச்சாங்க, ஆனா எங்களுக்கு எல்லாம் சௌகரியங்கள் இருக்கு, அதனால முடியல ஆண்டவரேன்னு சொல்ல போறோமா? அருமையான தெய்வ ஜனமே, அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் ஏற 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 நீ கர்த்தரை விட்டு விலகி கொண்டு இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு காலையில் இந்த தெளிவை உணர்த்தத்தான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபையில் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாம் டெக்னாலஜிக்கு விழுந்துட்டோம் இல்லையா? நம்ம கார்ல கூகுள் மேப் வந்து, இன்னைக்கு ஸ்கூட்டர்ல கூட கூகுள் மேப் வந்திருக்கு. இன்னைக்கு ஓலா இல்லைன்னா டிவிஎஸ் என்டார்க்கா, அந்த வண்டியிலலாம் கூகுள் மேப் வந்திருக்கு. இன்னைக்கு கேரளாவில் ஒரு பேங்க்ல ராபரி நடந்தது, அது இடையில நியூஸ்ல வந்தது. ஒரு ஃபெடரல் பேங்க்ல கேரளாவில் போய் ஒருத்தர் ஹெல்மெட் எல்லாம் போட்டு, கிளவுஸ் எல்லாம் போட்டு, ஹிந்தியில் பேசி, கண்ணாடியெல்லாம் உடைச்சி எல்லாரையும் பூட்டி போட்டு பணத்தை எடுத்து ஓடிட்டான். போலீஸ்காரங்க 3 நாள் தேடுறாங்க, இந்த ஆளை பிடிக்கவே முடியல. நியூஸ்ல டெய்லி வந்துட்டு இருக்கு, பிடிக்க முடியல. அவனுடைய விரல் அடையாளம் இல்லை, அவன் எல்லாம் தயாரெடுப்போட வந்துட்டான். அந்த ஹெல்மெட் போட்டிருந்தான், கேமரால சிக்காம. அவனுக்கு ரூம் எல்லாம் தெரியும், அவன் ஹிந்தியில பேசுறான், ஆனா அவன் கேரளாக்காரன், வேணும்னு ஹிந்தியில பேசி இருக்கிறான். சிசிடிவில எதுவுமே கிடைக்கல, அவன் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். எல்லாமே கிளியரா பிளான் பண்ணிட்டு தான் அவன் வந்திருக்கிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கியிருந்தான், டிவிஎஸ் என்டார்க்னு என்னமோ பேர் அதுக்கு. அதுல கூகுள் மேப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா. இந்த ஸ்கூட்டர் எங்கெங்க போகுதோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதான் அந்த மனுஷனுக்கு புத்திக்கு புரியல. போலீஸ்காரங்க போய் அந்த டீலர்ஷிப்ல போய், இந்த கலர்ல ப்ளூ கலர் இந்த ஸ்கூட்டர் இங்க வந்திருக்கு, இந்த மாடல் கொஞ்சம் செக் பண்றீங்களா? இந்த பேங்க்குக்கு முன்னால வந்த எந்தெந்த உங்க ஸ்கூட்டர் இருக்கு, அவன் போய் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்றான், எந்தெந்த டிவிஎஸ் ஸ்கூட்டர் அந்த இடத்துல வந்திருக்கோ கரெக்டா பிடிச்சு நேரம் அவன் வீட்டுக்கு போறாங்க. நம்பர் பிளேட் மாற்றப்பட்டு இருக்கிறது, ப்ளூ கலர் ஸ்கூட்டர் அங்க நிக்குது. போலீஸ் நல்லா உள்ள போய் டீ குடிச்சிட்டு இருக்கிற அவனை பிடிச்சு அப்படியே அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்கூட்டர் காமிச்சு கொடுத்துருச்சு, ஆள் யாரு? ஆனா அந்த ஆள் யார் தெரியுங்களா? காலையில தான் அவன் வீட்டுல ஜெப கூட்டம் நடந்திருக்கு, அவனும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி பாடிட்டு இருந்திருக்கான். அந்த ஜெப கூட்டத்துல வந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் சொல்றார், இந்த நியூஸை பத்தி நாங்க ஜெபம் முடிச்சு நாங்க பேசணும், இங்க பக்கத்துல பேங்க் கொள்ளையடிச்சிட்டாங்களே. அவனே சொல்றான், அதெல்லாம் அவங்க பிடிக்க மாட்டாங்க, எங்கெங்க பிடிக்க போறாங்கன்னு அவனே சொல்லியிருக்கிறான். அந்த மத்தியானத்துல அவனை பிடிச்சு உள்ள கொண்டு போகும்போது அவனுடைய முகமெல்லாம் காமிச்சு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நடுக்கும், இவனா இப்படி செஞ்சான், இவன் நல்லா இருக்கிறவனாச்சே. கேட்கிற தெய்வ ஜனமே, ஒரு பக்கம் டெக்னாலஜி வளருது, இன்னொரு பக்கம் மனுஷனுடைய புத்தி கெட்டு போகுது. இன்னைக்கு நம்ம இதை புரிஞ்சுட்டு, பயபக்தி எதற்கு, தெய்வ பயம் எதற்குனா, கர்த்தருடைய பிரசன்னத்துல உண்மையா இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அதிகமா இல்லைங்க. இன்னைக்கு எல்லார் கையிலையும் வாய் திறந்தா போய், இன்னைக்கு மனசுல நினைக்கிறதெல்லாம் பணம் பணம் பணம், அந்தஸ்து, பணம், நான் சுத்தணும், நான் ஆடணும். பாண்டிச்சேரியில் இருக்கிற நீங்க நினைப்பீங்க, பெங்களூர்ல இருந்து எல்லாம் வர்றாங்க, இங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்போ என் குடும்பத்தை கூட்டிட்டு எனக்கும் போகணுமே, கொஞ்சம் ஊட்டிக்கு, கொடைக்கானலுக்கு, கொஞ்சம் நார்த் இந்தியாவுக்கெல்லாம். இந்த ஆசையெல்லாம் வராத மனசு இருக்கா? அதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த ஆசைக்காக நம்ம பிரயாசப்படுறோம் இல்லைங்களா, அங்கதான் சாத்தான் நம்மை தப்பு செய்ய வைக்கிறான். வாழ்க்கையில சிலதெல்லாம் நிறைவேற்றும்படி சாத்தான் நம்மை தப்பு செய்ய வைக்கிறான். சில பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நான் 4 பேர் காமிக்கணும், நான் பெரிய ஆளுன்னு, பாண்டிச்சேரி ரோட்ல நான் கார் ஓட்டுறதை 4 பேர் பார்க்கணும். இந்த ஆசையெல்லாம் தெரியாம மனசுக்குள்ள திணிக்கிறது இந்த சத்ருவானவன். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் இந்த மிருகமானது பயன்படுத்தி கொள்ளுகிறான் தன்னுடைய ஆட்சிக்காக. அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படி நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் உங்கள் பரமபிதா சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்காக. Glory to God. Amen. இப்படிப்பட்ட தேவ கிருபையின் தெளிவுகள் தான். அதை பாருங்க, அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர், 16வது வசனம் போடுங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்துடுவார்கள். அப்படின்னா அந்த 10 கொம்புன்னு நான் சொன்ன 10 மதங்கள், அந்த 10 மதங்களும் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முதல்ல சப்போர்ட் கொடுக்கிற மாதிரி வருவாங்க. அப்ப அவருக்கு விரோதமாய் மாறிடுவாங்க. இதெல்லாம் தேவ சித்தத்தினால் நடக்கிற காரியம். இதை முன் குறித்தே கர்த்தர் நியமித்த காரியம். கீழே அடுத்த வசனம் படிங்க, அப்ப உங்களுக்கு புரியும். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும், தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், அப்படின்னா அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து. இங்க பார்த்தீங்களா,
இவர்களுக்குள்ள இந்த ஒரே யோசனை இருக்கிறதுக்கு காரணமே அது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய திட்டம். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாம glory to God. இது கர்த்தருடைய திட்டம். அண்டு கிறிஸ்து வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவனாய் விசுவாசி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை தந்திருக்கிறார். அருமையான தெய்வஜான, நீங்களும் நானும் பிசாசு நல்லா சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம் படிக்காதீங்கம்மா, புரியவே புரியாது, பயமா இருக்கும். என்னென்னமோ எழுதி இருக்கு பாஸ்டர், ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயத்தை வச்சுட்டே அதை படிக்காம வைக்கிறது சாத்தானின் சூழ்ச்சி. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்கும்படி சபை மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான் தேவனுடைய அன்பின் கடிதம். யாருக்கு? தன்னை நேசிக்கிற தன்னுடைய குழந்தைக்கு. மகனே மகளே, இப்படியெல்லாம் நடக்க போறது. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியே ஆகுங்க. பிசாசினுடைய சூழ்ச்சியில எதுவும் நடக்க போறது இல்லைங்க. அவன் அக்னியும் கந்தகமும் நிறைந்ததுல அவன் சகல காலத்திற்கும் அவன் வாதிக்கப்படுவான். ஆனா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர்கள் ஒரே யோசனை நிறைவேற்றுகிறதற்கு ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். யார் ஏவினார்? தேவன் ஏவினார். என்ன கேட்கிற தெய்வஜனம், இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல கர்த்தரனை உட்கார வைக்கும் பொழுது ஒரே மதம் ஒரே கரன்சி எல்லாம் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதல் என்றதை உணர கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை இன்னைக்கு இந்த உங்களை மாதிரி சபைகளுக்கு சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய குழந்தைகளை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாண்டிச்சேரி சபையை உங்களை கர்த்தர் நேசிக்கிறதுனால் இந்த விளக்கத்தை ஆமென். இல்லைன்னா இது என்னன்னே புரியாதவர்களா நம்ம உட்கார்ந்துட்டு இப்படியெல்லாம் இருக்குங்களான்னு கேட்போம் நம்மளே நாளைக்கு. அடுத்த வார்த்தை படிங்க பாஸ்டர் கீழே. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்களின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்றான். அப்படி என்றால் பெரிய ஒரு நகரம் எழும்ப போகிறது, மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய நகரம். அங்கிருந்து தான் பூமியின் வர்த்தகமும் பிசினஸும் எல்லாம் நிரம்ப போகிறது. இது எருசலேமை சுற்றின பகுதியில் இருந்து இது உருவாக போகிறது. எருசலேமில் கடைசியாக சாலமனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இப்ப கடைசி ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கூகுளில் போய் பாருங்க, தெளிவாக அதனுடைய படங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்லுகிறது. கடைசி காலம் வரும், தேவாலயம் மீண்டும் கட்டப்படும் பொழுது யூதர்கள் எல்லாம் திருப்பி அவங்க நாட்டுக்கு வந்துருவாங்க. அது கடைசி காலத்தில் நிறைவேறுது. இன்னைக்கு அந்த ஆலயம் கட்டப்பட ஆரம்பிச்சாச்சு. இங்க வீடியோ இருந்தா நான் போட்டு காமிச்சிருப்பேன். ஆனா நீங்க கூகுள்ல வீட்டுல போய் பாருங்க, தி நியூ சர்ச் இன் ஜெருசலேம். அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சு, அதனுடைய கல்லுகள் கட்டப்பட ஆரம்பிச்சாச்சு. அங்க சிகப்பு காளைகள்னு சொல்லி அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கிற அந்த பசுக்களை அங்க பலியிட வேண்டும். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் உலகத்தில் எங்கேயுமே சிகப்பு காளைகள் இல்லை. எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி பிரவுன் கலர், வெள்ளை கலர், கருப்பு கலர் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த யூதர்களால் 5 சிகப்பு காளைகள் கொண்டு வந்தப்பட்டு அந்த சிகப்பு காளைகளுடைய படமும் நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம். அதை வளர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்பதான் அதுக்கு கொஞ்சம் 2 வயசு ஆயிருக்கு. அது ஒரு 3-4 வயசு ஆகும்பொழுது அதை அவர்கள் பலியிட வேண்டும் தங்களுடைய தேவனுக்காக. இது அவர்களுடைய கலாச்சாரம். அது என்னைக்கு நிறைவேறுகிறதோ அன்றைக்கு கர்த்தருடைய 2வது வருகை இருக்கும். அப்படி என்றால் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாண்டிச்சேரி சபையே, நீ அலட்சியமாய் தூங்கி கொண்டு இருக்காதே என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. சபையை பார்த்து நான் சொல்றேங்க, இது கடைசி காலம், இனி காலம் அதிகம் செல்லாது. மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்களும் நான் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால தான் அந்த 13வது அதிகாரம் 15வது வசனத்துல படிச்சோம். அந்த மிருகம் பேசும், அந்த மிருகத்தின் சொரூபம் பேசும். அந்த சொரூபத்திற்கு ஆத்மா இருக்கு. அதை வணங்காதவனை அது கொன்றுவிடும். பாஸ்டர், ஒரு விஷயம் கூட அந்த வெளிப்பாடு 13-15 போடுறீங்களா? நீங்க எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? மேலும் அம்மிருகத்தின் சொரூபம், அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவமேகப்பட்டது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக இருந்தது. இன்னைக்கு மாலையில நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த காலை வேளை ஆராதனையில அந்த மிருகத்தின் சொரூபம் பேசும்னா, நீங்க வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ரோபோட் அது பேசும். உங்க போன் உங்ககிட்ட திருப்பி பேசும். பேசுற போன் வச்சிருக்கிறீங்களா யாராவது? ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூகுள் ஜெமினை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது பேசும். அதை பார்த்து நீங்க கேட்டா போதே, எனக்கு இட்லி சுடுறதுக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரும். ஏன் சாம்பார் கசக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லித்தரும். இந்த வண்டி நான் சென்னைக்கு போகணும், அடுத்த பஸ் எப்போ எங்க நின்றுட்டு இருக்குன்னு சொல்லித்தரும்.
Gemini will speak to you. I mean, artificial intelligence அந்த லெவலுக்கு வந்தாச்சு. அந்த சொரூபம் முன்னோடு பேசும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது காரணத்தை பாருங்களேன், அந்த மிருகத்தை வணங்காத யாவரையும். அப்படி என்றால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்யணும். இன்னைக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு ஒன்று சேர்த்துட்டீங்களா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு? ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்யாம வேற வழியே இல்லை. முதல்ல வந்தது பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்தது ஆதார் கார்டு. இதை ரெண்டு சேர்த்தா தான் பேங்க் அக்கௌண்ட் சரியாகும். கேவைசி இல்லை கேவைசி இல்லைன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இனி இந்த பேங்க் ஆதார் கார்டும் பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் சேர்ந்து உங்கள் சிப்புக்குள்ளே வந்துடும். அங்கே போய் நீங்கள் உங்கள் முகம் காமிச்சா உங்கள் ஃபேஸ் தான் உங்கள் ரெக்கக்னிஷன், வேறு எதுவும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபோனில் பாஸ்வேர்டுக்கு பதிலாக ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்சுருக்கிறீங்க? என் ஃபோனில் அதான் இருக்குது. என் ஃபோனை நான் அன்லாக் பண்ணணும்னா நான் இப்படி எடுத்துகிட்டு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தா போதும், என் ஃபோன் ஆன் ஆயிடும். ஃபேஸ் ரெக்கக்னிஷன் தான் இன்னைக்கு எல்லா ஃபோன், இது ஐஃபோனாக இருக்கிறதுனால அது இருக்கு, எல்லா ஃபோன்லேயும் அது வரப்போகுது. உங்கள் முகத்தை அது பார்க்கும். அந்த சொரூபத்தை வணங்காத யாவரையும் அது கொலை செய்து விடும். அப்படி என்றால் நாட்கள் கடந்து கடந்து வரும் பொழுது எல்லா மதமும் தெய்வம் ஒன்றேன்னு சொல்லும் பொழுது, இந்த தெய்வம் ஒன்றேன்னு ஒத்துக்காத அவனுடைய வாழ்க்கையில உன்னால எதுவும் செயல்படுத்த முடியாது. காலையில நீ எந்திரிச்சு அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு முன்பதாக உன் முகத்தை காண்பித்து அதற்கு நான் வணங்குகிறேன்னு சொல்லும் பொழுது அது உன்னை ஒத்துக்கொள்ளும். உன்னுடைய முகத்தை ஃபேஸ் ரெக்கக்னிஷனை வைத்து ஓகேன்னு சொல்லி அதை ஒத்துக்கொள்ளும் தான் நீ சாப்பாடு வாங்க முடியும், நீ வாங்க முடியும், விற்க முடியும். அதுதான் 13வது அதிகாரம். கீழே படிங்க பாஸ்டர், கடைசியிலிருந்து முந்தின வசனம் 2-3 கடைசி 3 வசனம் படிங்க 13வது அதிகாரத்துல. எஸ், அது சிறியதும் அது சிறியோர் பெரிய. 13வது அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்கள். அதைத்தான், சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அந்த முத்திரை மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆமென். என்ன கேட்கிறது பாஸ்டர், ஒரே நிமிஷம், இந்த வீடியோ தான் அது. நீங்க என்ன வசனம் பார்க்குறீங்களோ இந்த சிப்பு உங்க கையில பொருத்தப்பட போகிறது. இது இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது. உங்க பேங்க் அக்கௌண்ட் நடக்காது, வீடு நடக்காது, பேமெண்ட் நடக்காது, எதுவுமே நடக்காது. இது ஒரு சின்ன வீடியோ, ஒரு 2 மினிட் தான் இந்த வீடியோ இருக்கு. உன்னுடைய பேமெண்ட், உன்னுடைய கதவை டோர் திறக்கணும்னா அது வேணும். எல்லாமே உங்களுடைய கைகளின் விரலுக்குள்ள. வசனம் என்ன சொல்லுகிறது? அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு அது செய்யும். அந்த டெக்னாலஜி வந்தாச்சு. அந்த வீடியோ தான் இங்க இருக்கு இன்னைக்கு என் கையில. இது இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது கம்பல்சரி. எப்படி உன் ஆதார் கார்டு கம்பல்சரி ஆச்சோ, எப்படி உனக்கு பேன் கார்டு கம்பல்சரி ஆச்சோ, சிப்பு கம்பல்சரின்னு வரப்போகுது. முந்தின வசனம் படிங்க பாஸ்டர், 16வது வசனம். அந்த சிறியோர் பெரியோர் எல்லாரும் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையில், வலது கை, இந்த வலது கையினுடைய வீடியோ தான் இப்ப பார்த்தீங்க. இல்லை என்றால் உங்களுடைய நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு. அப்படி என்றால் இந்த சிப்பு உன்னுடைய சரீரத்தில் இல்லாமல் நீ வாங்க முடியாது, விற்க முடியாது, உன் குழந்தைக்கு பிஸ்கெட் கூட வாங்கி கொடுக்க முடியாது. என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, இதனாலதான் டிஜிட்டல்னு சொல்லி வருது. இந்தியா இஸ் a டிஜிட்டல் கண்ட்ரி. நீங்க வெளியில போய் ரோட் சைட்ல காய்கறி வாங்கணும்னாலும் கூகுள் பே இல்லையா? ஒரு இளநீர் வாங்கி குடிச்சாலும் கூகுள் பே. ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூகுள் பே வச்சுட்டு இருக்கிற, எல்லாம் டிஜிட்டல். இனி நீ போய் ஒன்றும் செய்ய வேண்டிய, நீ கொஞ்ச நாள் காத்துருங்க. அப்படியே போய் இளநீர் வாங்கி குடிச்சா போதும், முதிரையை ஸ்கேன் பண்ணி காசு தானா எடுத்துரும். அந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. தயவு செய்து என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, ஸ்கேன் பண்ணி அவ்வளோ ஈஸியா பணம் இல்லாம, என்னுடைய பாக்கெட்ல எல்லாம் 5 பைசா கிடையாதுங்க, எல்லாம் இதை வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருக்கு. ஆனா என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் பாருங்க, அந்த தரித்திர, சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது அந்த சொரூபத்தின் முத்திரை இல்லாமல் வாங்கவோ விற்கவோ முடியாது. அடுத்த வசனம் படிங்க, 666 வரும், கடைசி வசனத்துல படிங்க ப்ளீஸ். எஸ், இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அது யாருடைய லக்கம்? அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 666 என்னன்னு புரியலைங்கன்னு சொல்லுவார்.
நிறைய எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்கோடு, அதுதான். ஒன்றும் கிடையாது, பார்கோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஒரு மனுஷனுடைய லக்கம். இதை புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவனுக்கு இது விளங்கும். கொஞ்சம் முன்னால படிச்சோம், ஞானம் உள்ளவனுக்கு விளங்கும்னு சொல்லி படிச்சோமா இல்லையா? இந்த 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யார்? இது ஞானம் உள்ளவனுக்கு மாத்திரம் விளங்கும். இன்னைக்கு சபையே தெய்வீக ஞானத்தை நீங்க பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தருகிற செய்தி இது. இது சாதாரண மனுஷனுக்கு இது புரியாது. அதனுடைய இலக்கம் 666. இந்த 666 என்பது ஒரு டைரக்ட் நம்பர் அல்ல, அது கணக்கிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய காரியம். அதனால தான் பாருங்க, அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கிட்டு பார்க்க கடவன். பாத்தீங்களா, கணக்கிட்டு பார்க்க கடவன். Can you read that in English, brother? I mean, can you read that in English? Englishல அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. Yes, please. The verse number 18. 13:18. கவனமா கேளுங்க. This calls for wisdom. Whoever is intelligent can work out. ஒரே நிமிஷம். Can work out. மேக்ஸில் எப்படி பண்ணுவீங்க? குழந்தைங்களை கேட்டால் சொல்லுவாங்க, மேக்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? ப்ராப்ளம் கொடுத்தா ஒர்க் அவுட் பண்ணணும். டைரக்ட் ஆன்சர் கிடைக்குமா? கிடைக்காது. ஒர்க் அவுட் பண்ணணும். A + B² = A² + 2AB + B² ஒர்க் அவுட்னு கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ கணக்கிட்டு பார்க்க கடவாய். இது டைரக்டாக 666 வராது. நீ எங்க தேடினாலும் ஐயோ கண்டுபிடிச்சலாமே நினைச்சா கண்டுபிடிக்க முடியாது. நீ அதை ஒர்க் அவுட் பண்ணி நீ அதை கண்டுபிடிக்கணும். அதனால தான் புத்தி உள்ளவனுக்கு மாத்திரம் இது விளங்கும். இந்த புத்தி உள்ளவர்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்றேன், சபையே, இங்கதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய செயல்பாடு வருகிறது. உன்மேல் முத்திரை வரும்பொழுது நீ அந்த மிருகத்தை வணங்காமல் நீ வாழ முடியாது என்ற காலம் வரும்பொழுது, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீ சிக்கி விடும் பொழுது, அந்த லக்கத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறவர்கள். தேவனுடைய குழந்தைகள் இந்த அந்தி கிறிஸ்துவின் லக்கத்தை பெற மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருந்தால் உனக்கு பட்டினி வரும். நீ வாங்கவோ விற்கவோ முடியாது, உன் வீட்டை விற்க முடியாது, உன் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்க முடியாது, உன் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. நிறைய கஷ்டங்களுக்குள் தேவ குழந்தைகள் அனுப்பப்படுவார்கள். அதனால தான் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்வான். அந்த யுத்தத்தை இந்த சபை மக்களாகி நீங்களும் நானும் சகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வீங்களா? Glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, கடைசி நரைக்கும் நிலை நிற்கிறவன் பாக்கியவான். ஆமென், ஆமென். Glory to God. நிறைய பேர் நம்ம உயிர் இருக்க வேண்டியது வரும் கர்த்தருக்காக நிற்கிறதின் படியினால். ஆகையால் தான் பயபக்தி தேவை. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் ஒரு அருமையான வாய்ப்பை சபைக்கு தந்திருக்கிறார். இந்த மகா உபத்திரம் வருவதற்கு முன்பதாக சபை மக்கள் எடுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணு நான் சொல்றேங்க, சும்மா எடுக்கப்படுவாங்கன்னு அல்லேலூயா சத்தம் போட்டுட்டோம்னா அர்த்தம் இல்லைங்க. உனக்குள் பரிசுத்தமான அர்ப்பணிப்புள்ள பயபக்தியுள்ள வாழ்க்கையோடு நீ தேவ பிரசன்னத்தில் உண்மையாய் நிற்கவில்லை என்றால் நீ எடுக்கப்பட மாட்டாய். அந்த தெளிவையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யார் கர்த்தருக்கு உண்மையாய் நிற்கிறானோ, யார் உண்மையாக தெய்வ பிரசன்னத்தை இல்ல பயபக்தியோடு தன்னை தாழ்த்தி அர்ப்பணத்தோடு நிற்கிறானோ, அப்படிப்பட்டவர்கள் எடுக்கப்படுவார்கள். இந்த உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். எடுக்கப்படுகிற கூட்டத்தில் இருக்க பிரயாசிப்போமா சகோதரனை சகோதரி? சுப வாழ்க்கையில தரித்திருப்போமா சகோதரனை சகோதரி? கர்த்தரை பின்பற்றிக் கொள்வோமா? கர்த்தரை பிடித்துக் கொள்வோமா? வேற வழி இல்லை. இன்னைக்கு தெளிவான ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் கர்த்தரை பிடித்துக் கொள்வதை தவிர வேறு வழி வாய்ப்பு இல்லை. சாத்தானானவன் எப்படியாவது உன்னை குலைத்து போட வருவான். அந்த தெளிவை தான் ஆண்டவருடைய வார்த்தை தருகிறது. இதற்காகத்தான் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இவ்வளவு தெளிவு நமக்கு தந்து இந்த வேதாகமம் நம்ம கையில் இத்தனை வருஷமா வச்சுட்டு இருந்துட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் இது புரியல பிரதர்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கிற யாருக்குமே புரியலன்னு எனக்கு தெரியும். இதுதான் உண்மை. தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஆனால் ஆவியானவர் உங்கள் மேல் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் இந்த விளக்கத்தை இந்த சபைக்கு தருகிறார். உன்னுடைய ஒரு ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது தேவ பிரசன்னத்தில் இருந்து என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தயவு செய்து என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இப்போ புரியுதுங்களா? பாண்டிச்சேரி வெளியில என்ன நீங்க பாக்குறீங்க? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா வந்து ரிசார்ட்ல ரூம் எடுத்து பீச்சில் தங்கி குடிச்சு வெறித்து ஆணும் பொண்ணும் ஒண்ணுமே புத்தி கட்ட நிலைமையில படுத்து உருண்டு இன்னைக்கு கண்ட என்ஜாய்மெண்ட் சொல்றாங்க. சத்ருவானவன் அவ்வளவு தூரமாய் இந்த ஜெனரேஷனை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அது நடக்கிற பட்டணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய பாரம் உங்களுக்கு உண்டு. அதிகமாக பரிசுத்தத்தை நாட வேண்டிய பாரம் உங்களுக்கு உண்டு. உங்களை சுற்றி சாத்தானானவன் செயல்படும் பொழுது கர்த்தருக்காக எழும்ப வேண்டியது எவ்வளவு பெரிய கடமை. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்களா? இது தேவனுடைய அழைப்பு அல்லவா? Glory to God. Hallelujah.
ஆண்டவரே, உலகம் நாசமாய் போகும்போது, மோசமாய் போகும் பொழுது அதுல என் குழந்தைகள் போய் விடாமல், வாலிபர்கள் சிக்கி விடாமல் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் பாதுகாக்குங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபத்துல தாங்கி ஒருத்தருடைய பாரத்தை தாங்கி நிற்போமா சகோதரனே, சகோதரி? சத்ருவுக்கு எதிராக நிற்க வேண்டிய காலம் வந்தாச்சு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் இருதயத்தில் கொஞ்சமாவது உண்மை உண்டென்றால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற இந்த அழைப்பு. ஒரு விசை தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமா? பாஸ்டர், வெளிப்பாடு 19வது அதிகாரம் அதனுடைய 8வது 9வது வசனம் ஒண்ணு படிக்கல. வெளிப்பாடு 19 அதனுடைய 8, 9. தயவு செய்து சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவளுக்கு அருளப்பட்டது. இன்னைக்கு பாஸ்டர் தமிழ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு, பரவாயில்ல. அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு போகிற மக்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணுங்க. இது பரிசுத்தவான்களுடைய நாடு, அதுதான் தெய்வ ராஜ்யம். அவர்கள் நீதியை செய்கிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை பரிசுத்தத்தோடு நீதியோடு இருக்கிறதா? அப்படி என்றால் அவளுக்கு அளிக்கப்பட்டது. இந்த அவள் யார்? அந்த ஸ்திரீ அல்ல. இந்த அவள் தான் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட தேவ சபை. அது நீங்களும் நானும். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? இந்த அலங்காரத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு தருவார். உங்க அலங்காரம் என்ன? அலங்காரம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தமும் நீதியுமே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆகியால் தான் உங்கள் பரமபிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அது தாங்க. ஹல்லேலூயா! Glory to God. Brother, sister, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்து இருக்கிறார். இதை அசட்டை செய்கிறவன் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவனே அசட்டை செய்கிறார். நீ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தால் நீ மிருகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறாய். மிருகத்திற்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த கிறிஸ்துவ உன்னை கட்டி பிடிச்சு கொள்வான். நீ அலட்சியமாய் வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அந்த கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நீ சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா சொன்னாலும் சரி, ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி, நீ அந்த கிறிஸ்துவனுடையவன். அந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தமும் கிடையாது, அந்த பிரைஸ் லார்டுக்கு அர்த்தமும் கிடையாது. உண்மையான ஆராதனை வருகிறவன் அந்த அந்த கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அதல்லவா உண்மையான ஆராதனை, அதல்லவா தேவனை துதிக்கிற அவரே எனக்கு தங்கமும் வெள்ளியுமானவர், அவரை தவிர மேன்மையானது ஒன்றை நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா! இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை தவிர வேற ஒன்றும் எனக்கு வேண்டாமா என்று சொல்ற அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு வரும்பொழுது தாங்க உண்மையான தேவனுக்கு அந்த ஆராதனை செலுத்த முடியும். இன்று மாலை இன்னைக்கு காலையில் என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, அந்த வேத வார்த்தைக்கு முன்பதாக நிற்கிற நீங்களும் நானும் ஒரு விசை தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்த்து அந்த உண்மை நமக்குள்ள இருக்கிறதா என்பதை சற்று நம்மளுடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போமா? நாம் எல்லாம் குறைவானவர்கள் தான். நம்ம கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் லேசான சிச்சுவேஷன் வரும்பொழுது கூட ஒரு பொய் சொல்றதுக்கு தயங்காதவர்கள் தான் நாம். அது தேவ பிரசன்னத்தில் செல்லாது. சில சத்தியங்களை மறைத்து வைக்கிறவர்கள் தான் நாம். நான் ஏன் அதெல்லாம் அங்கே சொல்லணும்னு சொல்லி மறைத்து வைக்கிற புத்தி உண்டென்றால் அது தெய்வ பிரசன்னத்தில் செல்லாது. ஒருத்தனை நம்ம வெறுக்கிறவர்கள் தான். ஆனால் வெறுக்காததை போல நடிப்போம், சிரிக்கிறத போல நடிப்போம், உள்ள வெறுப்பு வச்சுட்டு. அது தெய்வ பிரசன்னத்தில் செல்லாது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சத்ருவானவன் உன்னை இழுத்து கொண்டு போகிற சூழ்ச்சி. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் இல்லாமல் தெய்வ பிரசன்னத்தில் நிற்க முடியாதுங்க. நிஷ்கலங்க இருதயத்தோடு அல்லாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாதுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற காரியம், உன் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாய் நீ இருக்கிறாயா? அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து சொல்ல முடியும், ஆண்டவரே பரிசுத்தத்தோடு வந்திருக்கிறேன் உங்களுடைய ஆலயத்தில், இன்னைக்கு உங்களை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன், இவ்வளவு சத்தியங்களை சொல்லி தந்தீரேன், சாத்தானுடைய விளையாட்டெல்லாம் புரிஞ்சதே, இன்னுமாவது உமக்கென்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தருவீங்களா? இதுதானே தேவாதி தேவன் நம்மை பார்த்து கேட்கிற, அவர் நமக்கு தருகிற அழைப்பு. பாஸ்டர், அதே 19வது அதிகாரம் ஒரு 2 வசனம் கீழே படிக்கிறீங்களா? 10வது வசனம் படிங்க ப்ளீஸ். பாருங்களேன், அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் நான் விழுந்தேன்னு யோவான் சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு. ஒரே நிமிஷம் பாஸ்டர், அப்படியே நில்லுங்களேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் யாருங்க? அவ்வளோ உத்தமமான மனுஷன் இல்லையா? 3ஆம் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டவன், ஆவியினால பரலோகத்தின் காட்சிகளை கண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி தந்தவன். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நீங்க இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கணுங்க. அவ்வளோ பெரிய அபிஷேகம் பெற்ற யோவான் கூட ஒரு தெய்வ தூதனை கண்டு தூதனுடைய காலில் விழுந்துட்டாங்க. அவன் என்ன நினைச்சிட்டான்? இதுதான் தெய்வம்னு நினைச்சிட்டான். அந்த யோவானுக்கே தெய்வம் யாருன்னு புரியலன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். ஹல்லேலூயா!
இன்னைக்கு காலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, எனக்கெல்லாம் தெய்வம் யாருன்னு தெரியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக தெய்வத்துடைய வல்லமை, தேவனுடைய மேன்மை, அவருடைய மகிமை புரிய கொள்ளக்கூடிய அறிவு புத்தி நமக்கு இல்லைங்க. இதனால தாங்க இந்த வசனம் வெளிப்பாடுத்தின விசேஷத்தில் 10வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்த சாட்சியில் உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தான். அப்படி என்றால் தூதனுடைய மகிமை கூட தெய்வ மகிமைன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னு. அப்படின்னு அந்த மறுபக்கம் பாருங்களேன், தூதனுக்கே அவ்வளவு மகிமையான தெய்வம் எவ்வளவு வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. தேவ மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மகிமையான தேவனுடைய மகிமையை புரியாததுனால தாங்க நீங்களும் நானும் இப்படி குறைவான பக்தியில நம்ம நிக்கிறோம். உங்களுக்கு என்னைக்கு தேவ பிரசன்னம் என்னன்னு புரியுதோ, என்னைக்கு அவருடைய மகிமை என்னன்னு புரியுதோ, அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாதுங்க. அவருக்கென்று சொல்லி வாழாமல் இருக்க முடியாதுங்க. எனக்கு என் வாழ்க்கையின் சாட்சி தான் நான் சொல்றேங்க. கர்த்தர் பல விதமான காரியங்கள், பணத்திற்கு பணம் கொடுத்தார், பதவிக்கு பதவி கொடுத்தார், உலக தேசங்கள் எல்லாம் பார்க்க கிருபை தருகிறார். பெரிய பெரிய தலைவர்களோடு கூட பேச, உணவு அருந்த, அவர்களோடு கூட பேசிக்கொள்ள பழகிக்கொள்ள தேவன் கிருபை தருகிறார். இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருங்க. அவர் மகிமைக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லைங்க. Glory to God. ஆமென். என் அப்பாவின் பாதத்தில் வந்து முழங்கால் படிட்டு நிற்கிறத விட பெரிய பொசிஷன் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. Glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இதையெல்லாம் புரிஞ்சு தர வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லைங்களா? அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் உண்மையுள்ளவனாய் நிற்பதை தவிர வேறு பெரிய பாக்கியமே இல்லைங்க. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல மகனே, நல்ல மகளே என்ற அழைப்பை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவன் கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவருக்கு முன்னிலையில் நிற்க விரும்புறீங்களா? இன்றைக்கு ஒரு விசை அவர் பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு முன்பதாக உண்மையாய் நிற்கக்கூடிய தயவனுக்கு தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட குறைவுள்ளவனாய் நான் நிற்கக்கூடாது ஆண்டவரே. பாஸ்டர், ஒரு வசனம் முன்னால் அந்த 9வது வசனம் போடுறீங்களா? பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய எண்ணத்துக்கு பாஸ்டர் கல்யாண விருந்து. கொஞ்சம் முன்னால பார்த்தோம், மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டவளாக நின்றால் அந்த சபையான மணவாட்டி நீங்களும் நானும் தான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே அவன் சொன்னான். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீ ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட வேண்டியவள், அழைக்கப்பட வேண்டியவன். இன்னைக்கு காலையில சபையில வந்து அமர்ந்து இருக்கிற நீ உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தோடு இல்லை என்றால் அவர் உன்னை அந்த அலங்காரத்தில் அவனை அழைக்க முடியாது. அவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் எப்படி வாழ்வான் தெரியுமா? அவன் பரிசுத்தத்தோடு வாழ்வான். பரம பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் வாழ்வான். கர்த்தரை தன்னுடைய வெள்ளியும் தங்கமுமாக ஏற்றுக்கொள்வான். பரிசுத்தத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் பயபக்தியோடு நிற்கிறவன். அப்படிப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்படுவார்கள். அப்படின்னா 2 காரியங்களை உங்க முன்னால வைத்து சொல்லி நான் விட போகிறேன். கொஞ்சம் முன்னால படிச்சோமே வெளிப்பாடு 20:10, மாத்த வேண்டாம், அங்கே இருக்கட்டும். இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். அங்க என்ன சொல்லிச்சு? சாத்தானும் வலு சர்ப்பமும் போலி தூதனும் எல்லாம் அக்கினியும் கந்தகமும் உள்ள கடலிலே நிரந்தரமாய் என்றென்றைக்கும் வாதிக்கப்படுவார்கள். நீயும் நானுமோ என்றென்றைக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்தில சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டு துதித்துக் கொண்டிருப்போம். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? அப்படி என்றால் என்னை கேட்கிற சபை மக்களை உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்தா என்ன பிரயோஜனம் தெரியுமா? நீங்க எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் கல்யாணத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்ன? அந்த சாப்பாடு இல்லையா? அந்த பையன் எப்படி போறான், பொண்ணு எப்படி போறான், அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு வரும். அதுதான் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஓடுவோம், குழந்தைங்க ஐஸ்கிரீம் ஓடுவாங்க, நீங்க அப்பா அம்மா கியூல நிற்பீங்க. எப்படா சாப்பாடு வரும், சிக்கன் வரும், மட்டன் வரும்னு எதிர்பார்ப்பீங்களா? இன்னைக்கு நித்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் சொன்னது, ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்துல உனக்கு நித்தியமாய் சந்தோஷிக்கக்கூடிய கிருபை. ஹல்லேலூயா. நிக்காத கல்யாண விருந்து. ஆமென். ஸ்தோத்திரம். நித்தியமாய் அங்கு வியாதி இல்ல, கண்ணீர் இல்ல, பட்டினி இல்ல, வேதனை இல்லை. ஹல்லேலூயா. அவரே எல்லாவற்றிற்கும் பிரகாசமாய் இருக்கிறார். அவரே சர்வத்துக்கும் சர்வமாய் இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண அழைப்பை பெற்று வாழ வேண்டியவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற பதவி இது.
இதை வைத்துக் கொண்டு தெரியாம சாத்தானுக்கான பொய்ய சொல்லி ஏமாத்த சொல்லி அடுத்தவனை வெறுத்து குற்றம் சொல்லி குறைய சொல்லி மனசுல நிறைய சங்கடம் வச்சு ஐயோ ஐயோன்னு சொல்லி வாழ்ந்து ஏதோ சபைக்கு வந்து சும்மா நாள் கையை தட்டிட்டு போறதுல அர்த்தம் இல்லை என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்வீங்களா? உண்மையாக இந்த கர்த்தருக்காக வாழும் பொழுது அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தில் இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி மனவாட்டியாக நின்று கர்த்தரோடு கூட அவரை துதிக்கிற பாக்கியத்தை நீ பெறுவாய். இல்லை என்றால் நித்திய நரகத்துக்குள் வாதிக்கப்படுகிற அந்த அநியாய சம்பவத்துக்குள் நீயும் நானும் மாட்டப்படுவோம் என்பதை அறிந்து தயவு செய்து இந்த வேத வார்த்தையின் தெளிவில் நான் எப்படி வாழ அழைக்கப்பட்டவன், இது அல்லவா தெய்வீக அழைப்பு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 17-14 பாஸ்டர் நீங்க எடுக்கிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். அவரோடு கூட படிச்சிருங்க. எஸ் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர் ஜெயிப்பார். அவரோடு கூட அழைக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த கடைசி வார்த்தை கொஞ்சம் பார்த்துருங்களேன். அழைக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில கர்த்தர் இந்த சபை பார்த்து கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணு, நீ அழைக்கப்பட்டவன் உண்மைதான், நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மைதான், ஆனா நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறியா? உன் கர்த்தர் பிரசன்னத்தில் உன்னுடைய பக்தி, உன்னுடைய வைராகம், உன்னுடைய பரிசுத்தம் உண்மையானதா? நீ தேவாலயத்திற்கு வரும்பொழுது உண்மையுள்ள பரிசுத்தத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறாயா? கர்த்தரை தொழுது கொள்ள அந்த உண்மையோடு வந்திருக்கிறாயா? இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டி தான் ஜெயிப்பார், மற்றவங்க தோத்து போவாங்க, படிச்சுட்டோம். ஆனா அவரோடு கூட இருக்கிறவர்கள், நீ அவரோடு கூட இருக்கக்கூடிய சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டா? நீ உண்மை உள்ளவனா? உன்னுடைய பரிசுத்தம் உண்மையானதா? நீ தேவ பிரசன்னத்தில் காண்பிக்கிற பக்தி உண்மையானதா? அப்படி உண்மையானவளாக நீ இருந்தால் வெளியில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட மேல கூட உனக்கு வெறுப்பு இல்லைன்னு உன்னால உண்மையா சொல்ல முடியுமா? வெளியில் இருக்கிற ஒருவனை கூட நீ வெறுக்கல, ஒருவன் மேல கூட கோபம் இல்லை, குறைவு மனப்பான்மையா நான் யாரையும் பார்க்கலன்ற உண்மை உன் வாழ்க்கையில இருக்கா? உன் பரமபிதா சர்க்குணராய் இருக்கிறதை போல நீயும் உண்மையுள்ள பூர்ண சர்க்குணராய் நீ இருக்கிறாயா? பரிசுத்தம் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அந்த உண்மை எனக்குள் உண்டா? இன்னைக்கு ஜெருசலேம் இவாஞ்சலிக்கல் தேவ சபையே உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், அந்த உண்மையோடு நீ கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ வந்திருக்கிறாய் என்று உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? இதுதாங்க ஆவியானவர் கேட்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வரட்டுங்க, ரோபோட் எல்லாம் வரட்டுங்க, டெக்னாலஜி வளரட்டுங்க, உனக்குள் இருக்கிற உண்மை விட்டுறாத சகோதரி. உனக்குள் இருக்க வேண்டிய உண்மை அதுதான் நீ கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. இந்த வாழ்க்கையின் நாட்கள் எவ்வளவு கரடு முறையான இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த உண்மை மட்டும் விட்டுறாதீங்க தயவு செய்து தெய்வ ஜனமே. கர்த்தருக்கு முன்னிலையில் அந்த உண்மையோடு நிற்போமா? நம்ம எல்லாம் இந்த படி இறங்கி வெளியே போன நம்ம சூழ்நிலையே வேற, மறந்து போயிடுவோம். நேற்று கூட யாரோ பேசிட்டு இருந்தாங்க, கேட்கும்போது நல்லா இருக்கு, வசனம் கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு, படி இறங்கி வெளியே போனா அதை அப்படியே மாறிடுது, அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வேற வழியில போயிடும். தயவு செய்து வெளியில கேட்டு கிட்ட சாத்தான் நிக்கிறவங்கள பிடிச்சி பாக்கெட்ல போடுறது. இங்க உள்ளே ஒரு அர்ப்பணிப்போடு நீ நிக்கலன்னா வெளியே போகும்போது உன்னை சாக்குல போடுறதுக்கு அவன் நிக்கிறான். தயவு செய்து இன்னைக்கு சபைக்குள்ள அவனால வர முடியாது, இந்த இடத்துல அவனால என்டர் பண்ண முடியாது. இது தேவ பிரசன்னத்தின் இடம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாம். இது தேவனுடைய மகிமையின் இடம். Glory to God. இந்த இடத்திற்குள்ள வர நீ பெற்ற பாக்கியத்தை நழுவ விடாதே. இதைத்தான் ஆவியானவர் நடத்த சொல்கிறார். இந்த இடத்துக்குள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருந்தால் வெளியே போகும்பொழுது அந்த நீ வந்த உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும். Glory to God. அப்படி உனக்குள் வாசம் செய்வாரானால் சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் அல்லவா? ரோமர் 8:11 பிரகாரம் அப்படி செய்கிற ஒரு தேவ பிரசன்னத்தில் அல்லவா நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த சரீரம் பலவீனமானதாண்டவரை, எனக்குள் வெறுப்புண்டு, கோபம் உண்டு, குறை உண்டு, ஆனால் உம்முடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்தால் இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இருக்குமே. Receive that in the name of Jesus this morning. This is grace and this is power and this is calling, brother and sister. இதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பயபக்தியை விட்டுட்டு வெளியில் இருக்கிற ஜனங்களை போல வாழ அல்ல. உன்னுடைய ஆபீஸ்ல கர்த்தரை தெரிந்தவன் நீ ஒருத்தன் தான் இருக்கிறான்னு அது போதுங்க, கர்த்தர் அந்த ஆபீஸை தொடுவார். ஆமென். உன்னுடைய ஸ்கூல்ல காலேஜ்ல நீ ஒருத்தி தான் இருக்கிறன்னா பரவாயில்ல, கர்த்தர் அந்த ஸ்கூலை தொடுவார், காலேஜை தொடுவார்.
உண்மையாக இருப்போமா? நான் சொல்றேங்க, ஐநா சபையில் இருக்கும் பொழுது, இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கும் பொழுது, என்னதான் அந்தி கிறிஸ்துவின் சூழ்ச்சி அங்க நிறைவேறினாலும் அந்த இடத்தில் இருந்த அநேகருக்கு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அதற்குள்ள தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். சாத்தானுடைய கோட்டைக்குள்ள போய் வெளியே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கொண்டு வர முடியும். இது என்னுடைய அனுபவம், நான் பார்க்கிற காரியம். அருமையான தெய்வ ஜனமே, நிறைய தேசங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். வெளியே யாருக்கும் தெரியாது. சாத்தானுடைய வலையில் இருந்து அப்படியே விடுவித்து விடுவித்து கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உன்னையும் விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு காலையில ஆவியானவர் தருகிற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் வார்த்தை. ஏற்றெடுப்பீங்களா தேவ பிரசன்னத்துல? ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் குறை உள்ளவனப்பா, நான் தவறு செய்கிறவனப்பா, சாத்தானுக்கு விரும்பினதை அறியாமல் நான் செய்து போனேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் தெய்வ பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா, தலையை வணங்கலாமா, கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? Glory to God, hallelujah, glory to God. எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் சாத்தானின் சூழ்ச்சியில் நாங்கள் அறிவில்லாமல் நின்று விடாமல், அறிவுள்ளவன் புத்தியுள்ளவன் இதை அறிந்து கொள்வனாக என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் சூழ்ச்சியில் சாத்தானின் வலையில் விழுந்து விடாதபடி எங்கள் சுபாவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தாங்க. எங்கள் உதடுகளுக்கு காவல் வைங்க, எங்கள் சிந்தைக்கு காவல் வைங்க, எங்கள் சரீரத்தின் அவயவங்களுக்கு காவல் வைங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் இருப்பதாக. தேவ வல்லமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, தெளிந்த புத்தியோடு கூட உண்மை மனசாட்சியோடு உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, பரிசுத்த அலங்காரத்துடன் தொடர்ந்து வாழ இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் ஒரு விடுதலை கர்த்தாவே நீர் அனுப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். We thank you for your presence and your power, Lord. உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.